இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நற்செய்தியில் நாம் ஏன் நோன்பு இருக்க வேண்டும், நோன்பை பற்றி இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்கி கூறுவதை பார்க்க முடிகிறது. யோவானுடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து, நாங்கள் எல்லாம் நோன்பு இருக்கிறோமே, நீங்கள் ஏன் நோன்பு இருக்கவில்லை, உங்களுடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருக்கவில்லை என்பதை கேள்வி கேட்கிறார்கள். யோவான் எசின் வகுப்பை சார்ந்தவர். அவர் உண்மை நோன்பு இருந்தார். சீடர்களும் அவரை பார்த்து அவர்கள் நோன்பு இருக்க கற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அந்த நோன்பு இருத்தல் எதற்காக? மெசியா வருவார் என்கின்ற ஒரு எண்ணத்திற்காக. ஆனால் இங்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? மெசியா நான் இங்கு இருக்கிறேன், மணமகன் வந்து விட்டேன், அப்பொழுது என் சீடர்கள் இன்று நோன்பு இருக்க தேவையில்லை, ஆனால் ஒரு நேரம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள். அதுதான் மிக அழகாக இயேசு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். நம் பழைய துணியில் புதிய துணியை ஒட்டு போட முடியாது. ஆனால் இன்றைய நற்செய்தியை பார்க்கும் பொழுது இந்த யோவானின் சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மணமகனை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் சீடர்கள் இயேசுவோடு இருப்பதனால் இயேசுதான் அந்த மெசியா, இந்த மக்களை விடுவிக்க வந்த மெசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். இப்பொழுது நோன்பு இருக்க தேவையில்லை, ஆனால் ஒரு நேரம் வரும். அந்த பின் நேரத்தை சொல்லுகிறார். இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த அப்போஸ்தலருடைய வாழ்வு அந்த நோன்பை பற்றி சொல்லுகிறது. இப்போ நோன்பு நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்வு ஒரு நோன்பாக இருக்க வேண்டும். நம்முடைய தவக்காலத்தின் துவக்கத்தின் பொழுது நாம் அந்த முதல் வாசகத்தில் படிப்போம். எசையா புத்தகத்தில் சொல்வது போல, நான் எப்படிப்பட்ட ஒரு நோன்பை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன்? உங்கள் உடைகளை அல்ல, உங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நோன்பு தான் நமக்கு வேண்டும். God wants not quantity, it's a quality. அளவு அல்ல, நம்முடைய தன்மையை ஆண்டவர் பார்க்கிறார். நான் ஒரு நாள் முழுவதும் நோன்பு இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு அனைத்தையும் செய்து விடுவார் என்று நினைத்து கொண்டால் அது நம்முடைய முட்டாள்தனமாக இருக்கும். நோன்பு இருந்த பிறகு நாம் என்ன செய்கிறோம்? நம்ம ஒரு நாள் முழுவதும் நோன்பு இருக்கிறோம், எல்லாவற்றிற்கும் கோபப்படுகிறோம், எல்லார் மேலும் எரிந்து விழுகிறோம் என்றால் அந்த நோன்பு இருந்ததினால் எந்த ஒரு பயனும் இல்லை. அன்பாக இருப்பது, பிறரோடு நல்ல முறையில் பழகுவது, பிறருக்கு என்ன தேவையோ அதை அறிந்து செய்வது, பிறரை மன்னிப்பது, இதுதான் ஆண்டவர் நம்மிடமிருந்து பார்க்கிற ஒரு நோன்பாக இருக்கிறது. ஜெபம், தபம், தானம் என்று சொல்லுகிற அந்த 3 வேளைகளையும் நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் பல நேரங்களில் இப்படித்தான் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்கிறோம். கடவுளுக்காக நான் இதை செய்வது, அதை செய்வது, இதை தியாகப்படுத்தினேன், அதை தியாகப்படுத்தினேன், இந்த கோவிலுக்கு சென்றேன், இவ்வளவு தூரம் நடந்து போனேன் என்றெல்லாம் யோசிக்கிறோம். நம்மோடு இருப்பவர்களை ஒரு நாளாவது அன்போடு பார்த்திருக்கிறோமா? அன்பாக பார்த்திருப்போமா? அவர்களுக்காக நாம் நம் தன்னலத்தை இழந்து பிறநலத்தோடு யோசித்திருப்போமா? அந்த சிறு சிறு சேவைகள் கூட ஒரு நோன்பாக மாறுகிறது. நற்செய்தியில் படிக்கிறோம், உன் கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு. நீ காட்டும் பொழுது அங்கு ஒரு தியாகத்தை செய்கிறார். அந்த நோன்பை ஆண்டவர் பார்க்கிறார். எனவே இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம், பகைவர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக, அல்லது நமக்கு எதிராக செயல்படுகிறவரை நாம் அன்போடு நோக்குபவர்களாக இயேசு செய்த அந்த தியாகத்தை நாம் நினைவில் கொள்வோம். ஒரு பாவம் செய்யாதவர் சிலுவையில் அறையுண்டு மரிக்கிறார். அது உகந்த காணிக்கையாக இருந்தது, உகந்த நோன்பாக தந்தைக்கு இருந்தது. எனவே இன்றைய நாளில் நாமும் சிந்தித்து ஒரு நல்ல நோன்பை ஏறெடுப்போம். எத்தகைய நோன்பு? இந்த அன்பு என்கின்ற நோன்பு, பிறரை மன்னிக்கின்ற நோன்பு, பிறரை ஏற்றுக்கொள்ளுகிற நோன்பு, தான் என்ற அகந்தியை இழக்கின்ற ஒரு நோன்பு. இத்தகைய நோன்புகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் வாழ்விலும் அற்புத காரியங்களை செய்கிறார், நம்மோடு இணைந்து செயல்படுகிறார், நம்மை வாழ்விக்கின்றார். அவருடைய பிரசனம் நமக்கு நிறைவாய் காட்டுகிறது. எனவே இந்த நாளில் நாம் சிறப்பான ஒரு நோன்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.